என்ன அனிதா, நாளைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டிய திருவிழா மாதிரி கொண்டாட எல்லா ஏற்பாட்டையும் தடபுடலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க வந்து இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? நாளைக்கு நான் கொண்டாட போற பர்த்டே பார்ட்டி தான் என் லைஃப்ல கடைசி பர்த்டே பார்ட்டி இல்ல. என்ன அனிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆ? நீ இப்படி பேசுறது இந்த அத்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரு, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாத. உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இல்லனாலும் அதுதானே அத்தை உண்மை. இந்த பர்த்டேல நான் உயிரோட இருக்கேன், ஆனா அடுத்த பர்த்டேல இருக்க மாட்டேன்ல. நீ ஏன் அனிதா இப்படி எல்லாம் யோசிக்கிற? எல்லாத்துக்கும் மேல அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் நினைச்சா எல்லாத்தையுமே தலைகீழா மாத்திருவான். அனிதா, இங்க பாரு, இது வரைக்கும் இந்த பர்த்டே பார்ட்டி மாதிரி உன் லைஃப்ல நீ கொண்டாடி இருக்கவே மாட்ட. உனக்கு அவ்வளவு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கட்டும் அத்தை, அதை விட பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒண்ணு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்படியா? இந்த அத்தைக்கு நீ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? ஆமா அத்தை, நான் பண்ற எல்லா விஷயத்துக்குமே நீங்க எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு மட்டும்தான் ஆதரவா இருந்திருக்கீங்க. இப்ப வரைக்கும் நீங்க எனக்கு உண்மையா இருந்திருக்கீங்க. எனக்கு உண்மையா இருந்தவங்களுக்கு நான் உண்மையா இருக்கிறது தான் ஒரு பெரிய கிஃப்ட். நான் ரொம்ப பெருசா ஆசைப்பட்டதே ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகணும்னு தான். அதுலதான் அபிராமி கிழவி வந்து எல்லாத்துலயும் மண்ணெளி போட்டுருச்சே. இப்பதான் புது எம்டி நீ வர போறல்ல, நீ எம்டி ஆயிட்டா கண்டிப்பா என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தவங்களை ஆக்கிடுவல்ல. இததானே சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் கொடுக்க போறேன்னு சொன்னேன். அட போங்க அத்தை, நீங்க இவ்ளோ டியூப்லைட்டா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. சரி, என்ன சர்ப்ரைஸ்னு நீயே சொல்லிடு. அத்தை, அது எப்படி உடனே தூக்கி கொடுக்க முடியும்? நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க. நீங்க கண்ணை மூடினாதான் நான் அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்ல முடியும். சரி. அத்தை, இப்ப கண்ணை திறங்க. என்ன அனிதா, ஏதோ கவர் கொடுக்கற? அதான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, நீங்களே இந்த கவரை பிரிச்சு என்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன்னு படிச்சு பாருங்க. என்னால இதுக்கு மேல ரொம்ப நல்லவளா நடிக்க முடியாது.